இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஈரல் வறுவல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரு 1/2 வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கறி லீஃப் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். ஒரு 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு அதே எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி குட்டி குட்டியாக இருக்கிற 2 தக்காளி எடுத்து அதை சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி அதையும் வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இந்த தக்காளி ஜூஸ்லாம் நல்லா வெளியே வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 5 மினிட்ஸு வெங்காயம் தக்காளியும் நல்லா அந்த ஜூஸ்லாம் வெளியேற அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. எப்பவுமே மண் சட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டன் சூடாயிடும். சூடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே டக்குன்னு பிடிக்கும். நல்லா இந்த மாதிரி சுரண்டி வச்சு நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், 1/2 டேபிள் ஸ்பூனோட கம்மியாக நம்ம வாங்கியிருக்கிற ஈரலோடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு தான். அதனால் காரன்றது அவங்கவுங்க தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. எப்பவுமே மசாலா போட்டு ஸ்டவ்வை சிம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகப்பொடி, சோம்பு பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும், சீரகப்பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே மசாலா வதக்க முடிஞ்சுக்கு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த கிரேவி செய்யும் போது அருமையாக இருக்கும். உப்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு காரன்றது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 கிலோ டு 300 கிராம் ஈரல், கோழி ஈரல் கிடச்சிச்சு. அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கழுவி வச்சுருக்க ஈரல் இது பார்த்திங்கன்னா இது வந்து கோழி ஈரல் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 300 கிராம் மேலே கிடச்சிட்டு இன்றைக்கி கோழி ஈரல் தான் நம்ம ஈரல் வந்து சேர்ப்போம். அதில் ஒரு 4-5 ட்ரிப்பு அலசி எடுத்து ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இந்த மசாலாவோட போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா ஈரலில் நல்லா கோட் ஆகணும். உங்களுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ஈரல் போடும்போது என்ன கலர் வந்தது, வேக பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் மாறும். சீக்கிரம் வந்துடும். மஞ்சள் செய்யும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக குயிக்காக வேலை முடிஞ்சிடும். நல்லா பரட்டி கொடுங்க.
சைடெல்லாம் எப்பயுமே அந்த மசாலாங்கெல்லாம் போய் ஒட்டிகிட்டு இருக்கும், அதெல்லாமே சுரண்டி விட்டுட்டு நல்லா அதில் வந்து கோட் ஆகிற மாதிரி, அதை பிடிக்கிற மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க ஈரல்லையே. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மசாலாலாம் கோட்டாகி நல்லா வெந்ததுக்கப்புறம் திரும்ப பார்க்கலாம். சூடாகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ், அது வரல நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வரல மசாலே நல்லா வேகட்டும். தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு வறுவலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம தெளிச்சிக்கலாம். பாருங்கள் தண்ணி மெதுவாக வருது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஓரளவுக்கு விட்டுருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் மசாலா நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. நல்லா இந்த ஈரலில் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா பாருங்கள் பிடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஈரல் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டீல் இருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையும் கரண்டிலே வந்து எடுத்து விட்டுக்கணும். ஈரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். அது மண்சட்டியில் செய்யும்போது ரொம்ப குயிக்காக ஒரு எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷம் டு 15க்குள்ளேயே இருந்துடும். மூடி போட்டுடலாம். ஸ்டவ் வந்து ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அது வரலும் வேகட்டும். ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூடி எடுத்து பார்த்தோம். பாருங்கள் அட்டகாசமாக ஈரல் வறுவல் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கலர் பாருங்களா, இந்த மாதிரி கலர் தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகு தான் ஃப்ரெண்ட்ஸ், வறுத்து அரைச்சி வச்சது. நல்லா குறுமிளகு போட்டு நீங்கள் ஈரல் வறுவல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா அருமையான ஒரு ஈரல் வறுவல் ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல ஒரு மிளகு ரசத்தில் வச்சு நீங்கள் சுடுசாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாரு மக்களே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களா. இது வந்து கோழி ஈரல் வறுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மசாலாலாம் போட்டு நம்ம வீட்டிலே அரைச்ச சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இவங்களெல்லாம் தான் போட்டு தான் நான் வந்து ஈரல் பெரட்டல், இது ஆக்சுவலி ஈரல் பெரட்டல்னு சொல்லலாம். இதுக்கு வந்து இந்த ஈரல் கிரேவிக்கு நம்ம ஒரு ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் மட்டும் மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த மண் சட்டியில் நம்ம செஞ்சு எடுத்ததுனால டேஸ்ட்டு ரொம்ப கூடுதலாகவே இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் மண் சட்டி இருந்ததுன்னா அதில் ஈரல் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஈரல் பெரட்டலை ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரைஸுக்கு, டிஃபன் ஐட்டத்துக்கு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லா இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த ஒரே டிஷ்ஷு. கண்டிப்பாக யூ மஸ்ட் ட்ரை திஸ் டைப் ஆஃப் ஈரல் வறுவல். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் நோட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வரும். அதேமாதிரி என்னோடய வீடியோ உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு புதுமையான வீடியோவில் சந்திக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு புது வீடியோவை நான் மேக் பண்ணலான் இருக்கேன். அதை நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை என் கமெண்ட்ஸ் பாக்ஸ் தெரிவிங்க. என்னுடைய வீடியோவுக்கு முழு ஆதரவு தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். மீண்டும் ஒரு அனதர் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.